சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி பாலத்தில் கீறல் ஏற்பட்ட கண்ணாடியை புதிதாக மாற்றி அமைக்கப்பட்ட நிலையில் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வரும் கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இங்கு கடலில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை காண பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் சுற்றுலா படகு இயக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கும் வகையில் 37 கோடி ரூபாய் செலவில் கண்ணாடி இழை பாலம் அமைக்கப்பட்டது. திருவள்ளூர் சிலை கன்னியாகுமரி கடலில் அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு இதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திறந்து வைத்தார். இந்த பாலத்தின் உறுதித்தன்மையை பலமுறை ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் பாலம் வலுவாக இருப்பதாக தெரிவித்தனர். ஆனால் இரண்டாவது முறையாக பாலத்தின் உள்ள கண்ணாடி விரிசல் ஏற்பட்டு உடைந்தது. அந்த பகுதியில் மட்டும் தடுப்பு வைத்து அடைத்துவிட்டு சுற்றுலா பயணிகளை மாவட்ட நிர்வாகம் அனுமதித்து வந்த நிலையில் இது தொடர்பாக செய்தி வெளியானது. இதனைத் தொடர்ந்து இரவோடு இரவாக பழுதடைந்த கண்ணாடியை மாற்றும் பணியில் பொறியாளர்கள் ஈடுபட்டு கண்ணாடியை முற்றிலுமாக மாற்றி புது கண்ணாடி அமைத்துள்ளனர். கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் படகில் சென்று கண்ணாடி பாலத்தின் பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டார். பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து ஐஐடி பொறியாளர்கள் தரசான்று வழங்கியுள்ள நிலையில் பராமரிப்பு பணிகளை கவனமுடன் செய்ய வேண்டும். பொதுமக்கள் நடந்து செல்லும் பகுதியில் அமைக்கப்பட்டு இருந்த சிலிக்கான் பேஸ்ட் ஆங்காங்கே சேதமடைந்துள்ளது. அதனை சீரமைக்க வேண்டும். மேலும் பாலத்தின் பக்கவாட்டு கம்பியில் வெப்பம் இல்லாமல் இருக்க பெயிண்ட் பூச வேண்டும். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதிபட தெரிவிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழக பொதுச் செயலாளர் அன்றைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே கண்ணாடி பாலம் வேண்டும் என்று எம்ஜிஆர் பிறந்தநாள் வந்து ஒரு அறிவிப்பு விட்டார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் இந்த பாலத்தை கட்ட வேண்டும் என்று முயற்சி எடுத்து இப்பொழுது கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 36 கோடி ரூபாய் செலவிலே 37 கோடி ரூபாய் செலவிலே இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அடிக்கடி மக்களுக்கு அச்சமூட்டும் வகையிலே பாலத்தில் நடக்க முடியவில்லை என்றெல்லாம் பல குறைபாடுகளை மக்கள் கூறுவதாக செய்திகள் ஊடகங்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றன. இருந்தபோது நேற்றைய தினம் இதனுடைய மெயின்டெனன்ஸ் இதனுடைய பராமரிப்பு பணி நடக்கும் பொழுது கிட்டத்தட்ட 31 கிளாஸ் பீஸ் இருக்கு. அந்த 31 கிளாஸ் பீஸினுடைய எடை வந்து கிட்டத்தட்ட 2000 கேஜி 20,000 கேஜியா இருக்கிறது. அந்த 20,000 கேஜில ஒரு 20 பேர் வச்சு பார்த்தா அவ்வளவு செல்லலாம். இருந்தாலும் அவர்கள் இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணும் பொழுது பராமரிப்பு செய்யும் பொழுது மேலே இருந்து பெயிண்ட் அடிக்கும் பொழுது ஒரு குச்சியை தவறி கீழே வந்து கண்ணாடி உடைந்ததாக மாவட்ட நிர்வாகம் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். அந்த பட்சத்தில் இன்றைய நாங்கள் பார்க்கும் பொழுது செயின் கோபிங் முதலமைச்சர் அம்மா அவர்கள் காலத்தில் திறக்கப்பட்ட அந்த கம்பெனி 2006 தொடங்கப்பட்ட அந்த கம்பெனியுடைய நிறுவனம் இங்கே இந்த கண்ணாடியை பதிய வைத்திருக்கிறது. சில இடங்களில் இந்த சிப்பல் சில்லை தண்ணி போறதுக்கான சிப்பல் சில்லை அதையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அதேபோல் சைடில் போச்சவங்க மக்கள் மிகவும் சூட்டோட போகிறார்கள். அதற்கும் ஒரு ஒயிட் வாஷ் பெயிண்ட் கால் சூடு இல்லாத அளவிற்கு பெயிண்ட் அடிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 65,000 ரூபாய் 63,000 ரூபாய் மாச மெயின்டெனன்ஸ் என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம். நமது காவல்துறையும் கூடுதலாக ஊழியர்களை போட்டால் இதனுடைய பராமரிப்பு எளிதில் அமையும். மக்கள் உட்கார்ந்து விடுகிறார்கள். சில சமயத்திலே மொத்தமே 2000 கேஜியா இருக்கிறது. 31 பீஸு அந்த கண்ணாடியிலே மக்களுக்கும் அவர்களுக்கு புரிந்துணர்வும் அவருக்கு விழிப்புணர்வு ஏற்படுவதிலும் சைடில் அந்த ஒயிட் பெயிண்ட் அடித்து அவர்கள் காலிலே சூடாமல் இருப்பதற்கான ஒயிட் பெயிண்ட் அடிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அரசு உடனடியாக அந்த சிப்பல்ஸையும் மெயின்டெனன்ஸை பராமரிக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 31 கண்ணாடியிலும் ஷீட்டை விரித்து பழுது பார்க்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அந்த ஷீட்டை விரித்து பழுது பார்க்க போய்தான் சுவிட்சில் கீழே வந்து கண்ணாடி கிராக்காகி விட்டு என்பது இங்க இருக்கக்கூடிய வல்லுநருடைய கருத்து. ஆகவே இனிமேல் பழுது பார்க்கும் பொழுது அந்த 31 கண்ணாடியிலும் மேலே ஷீட்டு போட்டு பழுது பார்க்க வேண்டும் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை என்பதையும், அதேபோல் இதுவரை வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல்
அவர்கள் தைரியமாக செல்வதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டு